என்னது, தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர போறாங்களா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் மீண்டும் சேர்ந்து வாழ போகிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிவதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். தனுஷ் இந்த வாரம் செய்த காரியத்தை பார்த்த ரசிகர்களோ அவரும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் மீண்டும் சேரப்போகிறார்கள் என பேச துவங்கிவிட்டார்கள். தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் காதலித்து திருமணம் செய்து 18 ஆண்டுகள் கழித்து பிரிந்து விட்டார்கள். அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறார்கள். மகன்கள் யாத்ராவும் லிங்காவும் அம்மாவுடன் வசித்து வருகிறார்கள். தன் அப்பா ரஜினியின் போயஸ் கார்டன் பங்களாவில் மகன்களுடன் வசிக்கிறார் ஐஸ்வர்யா. இந்த நிலையில் அவர் இயக்கிய லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் விமர்சனம் பெற்று வருகின்றது. லால் சலாம் படத்தை ஐஸ்வர்யா இயக்கியிருக்கும் ஒரே காரணத்திற்காக அதை தனுஷ் கண்டுகொள்ளவே மாட்டார் என்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள். ஆனால் அவரோ லால் சலாம் ட்ரெய்லரை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு வாழ்த்தினார். அவர் என்னவோ தலைவர் ரஜினிக்காக ட்வீட் செய்தார். இருந்தாலும் அது ஐஸ்வர்யாவின் படம் என்பதால் கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை. இந்த நிலையில்தான் ரிலீஸ் ஆன நாளன்று லால் சலாம் தினம் என ட்வீட் செய்து அனைவரின் பாராட்டுக்களையும் பெற்றுவிட்டார் தனுஷ். தனுஷ் தொடர்ந்து லால் சலாம் பற்றி ட்வீட் செய்ததை பார்த்த ரசிகர்களுக்கு புது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. ஐஸ்வர்யா அண்ணியும் தனுஷ் அண்ணாவும் மீண்டும் சேர்ந்து வாழ போகிறார்கள் போன்று, அதனால்தான் ஐஸ்வர்யா அண்ணியின் லால் சலாம் படத்திற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது மிகவும் நல்ல விஷயம். அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதை பார்க்கத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிந்து வாழ்ந்தாலும் மகன்கள் விஷயத்தில் கலந்து பேசிதான் முடிவு எடுக்கிறார்கள் ஐஸ்வர்யாவும் தனுஷும். நல்ல நாள் என்றால் அப்பா தனுஷ் வீட்டிற்கு மகன்களை அனுப்பி வைக்கிறார் ஐஸ்வர்யா. மேலும் தனுஷின் பட விழாக்களுக்கும் யாத்ரா லிங்காவை அனுப்பி வைக்கிறார். தனுஷ் படம் ரிலீஸ் ஆனால் மகன்களை தியேட்டருக்கும் அனுப்பி வைக்கிறார் ஐஸ்வர்யா என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் மீண்டும் சேர்ந்து வாழப் போகிறோம் என தனுஷும் ஐஸ்வர்யாவும் அறிவிப்பு வெளியிடும் வரை எதையும் நம்ப முடியாது. ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு நிச்சயம் வரும் என ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் லால் சலாம் பற்றிய தனுஷின் ட்வீட்டுகளை பார்த்ததும் அந்த அறிவிப்பு வெளியாகும் நாள் தொலைவில் இல்லை என்கிறார்கள் தனுஷ் ரசிகர்கள். தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றாலும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. இருவரும் அவரவர் செய்யும் தொழிலைத்தான் காதலித்து வருகிறார்கள். 2ஆம் திருமணம் செய்து கொள்ளும் ஐடியா இருவருக்குமே இல்லையாம். 40க்கு மேலாச்சு, இனிமேல் போய் காதல் கீதல்னு சொல்கிறார் தனுஷ். அதனால்தான் தனுஷும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் சேர்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்கிறார்கள் ரசிகர்கள்.